welcome to Zaza Diaries and I'm Dr. Filza and I share my vlogs here and thanks for coming back again. And நீங்க புதுசா பார்க்குறீங்களாலோ you're the most welcome. இது வந்து 2 வீக்ஸ் முன்னாடி நான் வீட்டுக்கு போகும்போது எடுத்த விளாக். அதில ஒரு நாள் வந்து நான் வந்து இதில ஷேர் பண்ணியிருக்கேன். மீதி நாள்லாம் என் ஷார்ட்ஸ்ல இருக்கும். வேணுனா அதுவும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஹாஸ்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கு போம்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பெரிய கிரேவிங்ஸா என்ன இருக்கும்னா, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ். எப்படின்னா தக்காளி சாப்பாடு. எனக்கு வந்து இந்த தடவ தக்காளி சட்னி சாப்பிடணும் போல இருந்துச்சு. இந்த பிரியாணி அண்ட் பெரிய பெரிய டிஷ்ஷஸ்லாம் பெருசா தோணாது. இந்த மாரி சின்ன சின்ன லஞ்ச் பாக்ஸ் டிஷ்ஷஸ் தான் வந்து ரொம்ப அதிகமா வந்து கிரேவிங்ஸா இருக்கும். இன்னைக்கு வந்து பெருசா எனக்கு எந்த பிளானுமே இல்ல. வீட்ல வந்து ரிலாக்ஸா இருக்கலாம்னு தான் நெனச்சேன். நடுவுல வந்து எங்க அக்கா வந்து கூப்ட்டு, இந்த மாரி நாங்க வெளிய போறோம் சும்மா மார்க்கெட்க்கு. நீ வேணும்னா வா ஜாயின் பண்ணிக்கோ. சும்மா போயிட்டு வரலான்னு கூப்ட்டா. சரி வீட்ல இருக்கறக்கு நான் அவங்க கூட போலான்னு போயிட்டேன். ஆக்சுவலி அவங்களுக்கு சும்மா இந்த கிராசரிஸ், ஃபிஷ் மார்க்கெட் போற வேலையெல்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு அது ஜாலியா தான் இருக்கும். சும்மா ஊர் சுத்திட்டு வரக்கு. சரி நான் போயிட்டேன். அங்க வந்து இன்னைக்கு ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். நாங்க வந்து ஒரு 12 மணி மாரி போனோம். 6 மணிக்கு தொறக்கிற மார்க்கெட்டுக்கு 12 மணிக்கு போனா என்ன இருக்கும்? பெருசா எதுவும் கிடைக்கல. பட் சும்மா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். எது? நானே உட்காந்துட்டு குட்டமா குட்டு பண்ணிட்டு கைப்பீடு பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணலாமா? குட்டுமா குட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிஷ் நாலேஜ் இருக்கும். இந்த இது இந்த ஃபிஷ்ன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது. ரொம்ப பெரிய வெரைட்டி தெரியலனாலும் நான் சாப்பிடுறது தெரியும். எனக்கு சின்ன வயசுல வந்து ஒரு செட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பிடிக்கும். எனக்கு பாம்ஃப்ரெட், வாவல்ன்னு சொல்லுவாங்கல்ல அது பிடிக்கும். அதுலயே வந்து இந்த கருப்பு வாவல் அந்த மாரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுல எது பிடிக்கும்னு ஞாபகம் இல்ல. பட் அந்த வெரைட்டி ஃபிஷ் பிடிக்கும். அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்து எனக்கு முள்ளு கம்மியா இருக்கிறது தான் பிடிக்கும். அதே மாரி அந்த ஃபிஷ்ஷோட வந்து டெயில் பார்ட் தான் எனக்கு பிடிக்கும். அதனால எங்க அப்பா வந்து அந்த டெயில் பார்ட்ட கொஞ்சம் பெருசா வெட்டிட்டு வருவாரு. கோயம்புத்தூரோட மெயின் ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்திலேயே வந்து இந்த பெட் ஷாப் இருக்கும். பெட் ஷாப்னு இல்ல, நெறைய பெட் ஷாப்ஸ் இருக்கும். அதுல வந்து எல்லா வெரைட்டீஸ் ஆஃப் பெட்டும் வச்சிருப்பாங்க. சும்மா அததான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட சைல்ட்ஹுட் ஃபுல்லா வந்து நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலில தான் இருந்தோம். அப்ப எங்க சித்தப்பா அவ்ளோ பெட்ஸ் வச்சிருப்பாங்க. நெறைய பேர்ட்ஸ், நெறைய டைப் ஆஃப் ஃபிஷஸ் வீட்லயே இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு பார்த்து பார்த்து இந்த பேர்ட்ஸ், ஃபிஷஸ் புதுசா பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகாது. பட் எனக்கு புடிக்கும். அதனால இங்க வந்து எனக்கு அந்த மெமரி தான் மண்டையில ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த எலிய பார்த்தேன். இதுவும் வாங்கிட்டு போவாங்க போல. நான் வந்து சின்ன எலி இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் எலி. அது வளர்த்தி பார்த்துருக்கேன். பட் இத சத்தியமா நான் பார்த்ததில்ல. பேசாம குக்கிக்கு ஃப்ரெண்டா கூட்டிட்டு போலாமா அப்படி இருந்துச்சு. இப்படி போம்போது எல்லாரும் முழிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு ரவுண்ட் போயிட்டு வரக்குள்ள எல்லாரும் கம்முந்துட்டானுங்க. பார்த்தா திடீர்னு செத்து கீது போயிட்டானுங்களா? அந்த அளவுக்கு ஒரு டீப் ஸ்லீப்ல இருந்தானுங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தோணுது, இந்த வீடியோஸ்லாம் என்னோட சைல்ட்ஹுட் மெமரீஸ் தான் நெறையா ஞாபகப்படுத்துது. ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ்ல எவ்ளோ சொப்பு ஜாமான் வாங்கி விளையாண்டுருப்பேன். அதுவும் இந்த மெட்டல், வுட்டு அதுக்கப்புறம் இந்த மண்ணு ஜாமான்லாம் கிடைக்கிறது கஷ்டம். சும்மா பேசிக்கா கிடைச்சிரும். பட் அழகா குட் ஃபினிஷ்லலாம் கிடைச்சதே இல்ல. ஏதாவது ஒண்ணு தான் இந்த அடுப்பு ஃபினிஷ்லயே கிடைக்கும். அதுக்குள்ள இந்த தீக்குச்சி வச்சு அந்த மாரி குக் பண்ணி விளையாடுவோம். என் கசின்ஸ் கூட தான் நான் நெறையா விளையாண்டுருக்கேன். நம்ம ஏஜுக்கு ஒரு கசின் இருப்பாங்க. அவங்க கூட வைப் சூப்பரா செட் ஆகும். அவங்க கூட தான் நாங்க வந்து எல்லா தடவையும் விளையாடுவோம். யாராவது ஃபங்ஷன், கல்யாணம்னு கூப்பிட்டா அந்த கல்யாணம்லாம் எக்ஸைட்டடாவே இருக்காது. அவங்க கூட போய் அங்க விளையாடுவோம்ல, அதுதான் எக்ஸைட்டடாவே இருப்போம். ஓகே. இப்ப வந்து இத வச்சு விளையாடுற வயசுல தான். ஆனாலும் இதுல குடுத்திருக்க இந்த கியூட்டான பொருள்லாம் பார்த்தா, செம்ம கியூட்டா இருக்கீங்க குடு நான் பார்க்குறேன்னு ஜெயனாட்டருந்து வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எல்லாமே கொஞ்சம் ரியலா பண்ணியிருக்காங்க. இந்த ஹாட் பாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த வந்து பருப்பு மத்து, அதெல்லாம் வந்து நல்லா உண்மையா இருக்கிற மாரியே இருக்கு. இதுக்கு நடுவுல நான் காலையிலேயே என் ஃபோன வேற உடைச்சுட்டேன். ஸ்க்ரீன் காலி. நடுவுல திடீர்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணாம போயிட்டேன்னா, நீங்க புரிஞ்சுக்கணும் என் ஃபோன் உடைஞ்சிருச்சு. அதனால தான் என்னால போஸ்ட் பண்ண முடியலன்னு. எனக்கு வந்து டெசர்ட்னாவே ஆஃப்டர் மெயின் கோர்ஸ் தான். ஒண்ணு லஞ்ச், டின்னர் இல்ல பிரேக்ஃபாஸ்ட். சும்மா வெறும் வயித்துலலாம் சாப்பிட மாட்டேன். அது சாப்பிடவும் பெருசா தோணாது. ஆனா இந்த டெசர்ட் வந்து பார்த்தோனே ட்ரை பண்ணணும்னு இருந்துச்சு. இது இன்னைக்கு தான் ட்ரை பண்ற மாரி இருந்துச்சு. எனக்கு சாக்லேட் அண்ட் பிஸ்தாச்சோவ விட இது 2யும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட எனக்கு ரொம்ப புடிச்சது. அண்ட் வெறுமனையா சாக்லேட்டும் நல்லா தான் இருந்துச்சு.
அண்ட் நெறையா வீடியோஸ்ல வந்து சொல்லுவாங்க, "ஐயோ! நான் நெறையா ஸ்வீட் சாப்பிடுறேன். ஸ்டாப் பண்ணணும்னு." நெறையா சாப்பிட்டா ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு நீங்க லஞ்ச், டின்னருக்கு அப்புறம் இத்தூண்டு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க. அதெல்லாம் ஹாப்பினஸ் தானே! அந்த இத்தூண்டு சாப்பிடுறது உங்க உடம்புக்கு தேவ தான். எல்லா டைப் ஆஃப் அந்த டேஸ்ட்டுமே நம்மளுக்கு தேவ தானே! அது சுத்தமா இல்லாமலாம் இருக்கவே முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் இத்தூண்டு கொஞ்சோண்டு டெசர்ட் எடுத்துக்கிறதுல எனக்கு தப்பாவே தெரியல. இது வந்து இன்னொரு நாள் நான் ஷூட் பண்ணது. ரொம்ப நாள் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் பன் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஸோ திஸ் இஸ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கொண்டைகள் ஐ யூஸ் டு புட். இது வந்து இருக்கிறதுலயே பேசிக்கா தோணலாம். சில பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பாருங்க, உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா டூ ட்ரை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈஸி தான். சும்மா நல்லா ஹேர ட்விஸ்ட் பண்ணிட்டு, மேலேருந்து கொண்டு போய் அப்படியே ஃபுல் ஹேர அந்த கிளிப்குள்ள ஃபிட் பண்ணிட்டா போதும். எனக்கு தெரிஞ்ச மாரி போட்டிருக்கேன். வீடியோ பார்த்தாவே புரியும். பாருங்க. எனக்கு கொண்டனா ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா எப்பவுமே அதுல தான் இருப்பேன். ஹேர் லைன்லாம் மேல ஏறிடணும்னு லூஸா தான் போடுவேன். இது லூஸா போட்டாலுமே முடியெல்லாம் கரெக்ட்டா உள்ள டக் ஆயிருக்கும். பட் லூஸா இருக்கும். இது வந்து என்கிட்ட பெரிய கிளிப் இல்ல. சின்ன கிளிப் தான் இருக்குன்னா, இது நான் ட்ரை பண்ணுவேன். இப்ப கிளிப் இல்லன்னா, சம்டைம்ஸ் பேண்ட் இருக்கும்ல. அப்ப வந்து இந்த உள்ள வெளிய விட்டுருக்க ஹேர திரும்பவும் அப்படியே ஃபுல்லா வச்சு பேண்ட் போட்டாலும் நல்லா நிக்கும். இது ஒரு மாரி மெஸ்ஸியா அழகா இருக்கும். ஐ நோ இது செம்ம பேசிக்கான திங் தான். பட் எனக்கு தெரிஞ்சத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்க இதுல எந்த மாரி கொண்ட ரெகுலரா போடுவீங்க? இல்ல உங்களுக்கு இதுல எந்த பன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டூ செக் அவுட் மை அதர் வீடியோஸ் டூ. பை பை.